சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல மழையாக இருந்துச்சு, அதனால தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து உள்ளே போகக்கூடாது, குளிக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. எங்கள் ஆளுங்க அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும், நானும் மாமா ஒருத்தர் 2 பேர் மட்டும் வந்திருக்கோம். ஸோ நல்லா இருக்கு. குளிக்க விடுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம குளிக்கிறோம். டெங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க அங்குத்து சுழல் சுனைக்கு தான் எல்லாரும் இப்போ போயிட்டு இருக்கோம். காலையில் சாமியெல்லாம் எடுத்து கட்டி ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. ஃபால்ஸுக்கு ரீச் ஆக 1 மணி ஆயிடுச்சு. வா, செம்மையா இருக்கே. அதுதான் அப்படியே வலிக்குன்னு வருது. ஏம்மா, வா, செம்மையா இருக்குங்க. இதில் தான் சரிக்கிட்டு வருவாங்க போல் இருக்கு. தண்ணி பயங்கரமா இருக்கு. அங்குத்து சுனை, பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சறுக்கிட்டு போகும். இந்த இடத்துல சறுக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எண்டு வரையும் அப்படியே போகும். இந்த அருவியில் இருக்க குரங்கை பற்றி நற்றிணை 334 சொல்லியிருக்காங்க பாருங்க. பார்த்துக்கோ, இதுதான்டா இடம். பஞ்ச பாண்டவர்கள் பீமன் பாறை, பீமன் சுனை. காலை நல்லா சுடுது. பஞ்ச பாண்டவர்களான தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க 5 பேருக்கும் ஒரு சுனை இந்த அங்குத்து சுனையில் இருக்கு. இதுதான் பீமன் சுனை. நல்ல பாதாள மாதிரி இருக்கு. தவறி விழுந்தோன்னு வைங்க, எலும்பெல்லாம் நொறுங்கிறோம். சரியான லொக்கேஷனுங்க. இல்லைங்கண்ணா, ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா தரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்கு இடம். தண்ணி பாருங்கள், மழை வந்ததுனால எங்கெங்கேயோ இருந்து எல்லா பாறையிலேருந்தும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும் போல் இருக்கு. நல்லா இருக்கு இடம். இதுக்கு மேலே போகக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் லெவலி தான். வாங்க இப்போ உள்ள போகலாம். வரும்போது கட்டாயம் ஷூ, ஸ்லிப்பர் அந்த மாதிரி எதாவது போட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக பாறையாக இருக்குது. வெயில் டைம்லலாம் வந்தீங்கன்னா கால் செத்துரும். எனக்கு கால் கொப்பளம் போட்டுருச்சு. மெயின் ஃபால்ஸோட டாப் வியூ தான் இது. சரியாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் தண்ணியில் இறங்கி விடுவாங்களான்னு நினச்சிக்கிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இறங்கி குளிச்சாச்சு. எல்லாம் ஒரே அமக்கலமாக இருந்துச்சு. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க மக்கள் எல்லாரும். நல்லா உருண்டு பிறண்டு தண்ணியில் முடிகிற அளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. யூஸ்வலாக வீக்கெண்டில் நிறைய கூட்டமாக இருக்கும். நீங்கள் வர்றதா இருந்தால் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அங்குத்தி சுனை பார்க்கில் தான் இருக்கும். ஸோ இந்த பார்க்கில் ஒரு சிறப்பான விஷயத்தை நான் பார்த்தேன். ஸோ பட்டாம்பூச்சி வந்து புழுவிலேருந்து ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணிவிட்டு பட்டாம்பூச்சியாக எப்படி மாறுது அப்படின்றத இந்த உடஞ்சி போன மரம்னு நினைக்கிறேன். பழுது போன மரமாக இல்லை மரத்தை செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு சூப்பரான காட்சியாக இருக்குது. நல்லா இருக்குது. இது அப்படியே செஞ்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சூப்பர். கல்லுக்குள்ள வழிபடுற போது பாட்டு போனேன். யாரெல்லாம் அந்த ஃபால்ஸுக்கு போயிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகலைன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் சாமி பூஜை ரெடியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு பொரி, கடலை, தக்காளி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.